மசூதி வாசல் பிச்சைக்கார வேடம். பாகிஸ்தானை அதிர வைத்த ஒற்றன். பாகிஸ்தானையே ஆட்டி படைத்த இந்திய சிங்கம். ஒரு தேசத்தின் பாதுகாப்பு என்பது வெறும் எல்லையில் நிற்கும் ராணுவ வீரர்களின் கைகளில் மட்டும் இருப்பதில்லை. எதிரி நாட்டின் இதய துடிப்பை அவர்கள் அறியாமலேயே எண்ணி பார்க்கும் சில நிசப்தமான மூளைகளிடமும் இருக்கிறது. அந்த வரிசையில் இந்திய உளவுத்துறையின் வரலாற்றில் ஒரு சகாப்தமாக திகழ்பவர் அஜித் தோவல். பாகிஸ்தான் மண்ணில் ஒரு சாதாரண மனிதனாக புகுந்து 7 ஆண்டுகள் அந்த தேசத்தையே தன் விரல் நுனியில் வைத்திருந்த அவரது வீர தீர பயணம் ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சும் ரகம். 1968ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தன் பயணத்தை தொடங்கிய தோவல் சவால்கள் நிறைந்த உளவு பணியை தன் வாழ்வாதாரமாக மாற்றிக்கொண்டார். பாகிஸ்தானின் அணுசக்தி ரகசியங்களை திரட்டும் நோக்கில் அவர் அந்த நாட்டிற்கு ஊடுருவிய போது அவரிடம் இருந்தது துப்பாக்கிகள் அல்ல, துல்லியமான உருது மொழி புலமையும் அசாத்தியமான மனதிடமும் மட்டுமே. ஒரு முஸ்லிம் குடிமகனாக தன்னை உருமாற்றிக் கொண்ட அவர் அங்குள்ள மசூதிகளுக்கு தவறாமல் சென்று தொழுகை நடத்தினார். அவரது பேச்சிலும் உடையிலும் நடத்தையிலும் துளியும் சந்தேகம் வராதபடி ஒரு நிஜ பாகிஸ்தானியாகவே வாழ்ந்தார். பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் நட்பை பலப்படுத்தி அவர்கள் பேசும் சாதாரண உரையாடல்களுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தான ரகசியங்களை இந்தியாவுக்கு கடத்தினார். அவரது உளவு வாழ்வையின் உச்சக்கட்ட சாதனை என்பது கஹீதா அணுசக்தி மையத்தை சுற்றி இருந்தது. யாரும் நெருங்க முடியாத அந்த ராணுவ கோட்டைக்கு வெளியே ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக வேடமிட்டு அமர்ந்து கண்காணித்தார். அங்கு வேலை செய்யும் விஞ்ஞானிகளின் தலைமுடி மாதிரிகளை சேகரித்து அதில் கதிர்வீச்சு இருப்பதை உறுதி செய்து பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பதை உலகிற்கு ஆதாரபூர்வமாக நிரூபித்து காட்டினார். ஒரு முறை மசூதியில் ஒரு முதியவர் இவரை அடையாளம் கண்டு நீ ஒரு இந்து என்று கூறிய போது கூட பதறாமல் தன் காதுகளில் இருந்த துவாரங்களை மறைத்து பேசி தப்பித்த அவரது சமயோஜிதம் பிரமிக்கத்தக்கது. 7 ஆண்டு கால அஞ்ஞாத வாசத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய பிறகும் அவரது வேட்டை நிற்கவில்லை. மிசோரமில் தீவிரவாதிகளை பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்தது முதல் கந்தகார் விமான கடத்தலில் தீவிரவாதிகளுடன் மல்லு கட்டியது வரை அவரது சாதனை பட்டியல் நீண்டது. இன்று இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நாட்டின் பாதுகாப்பு வியூகங்களை வகுக்கும் ஜேம்ஸ் பாண்டாக திகழும் அஜித் தோவல் நிழல் உலகிலிருந்து தேசத்தின் ஒளியை காப்பவர். ஒரு ஒற்றனாக அவர் விதைத்த விதைகள்தான் இன்று இந்தியாவை சர்வதேச அரங்கில் பாதுகாப்பு ரீதியாக அசைக்க முடியாத சக்தியாக மாற்றியிருக்கிறது.